ஆரம்பத்துல எப்படி தன்னுடைய வளர்ச்சிக்கு ரஜினியை பயன்படுத்தினாரு, கடைசியில ஒரு கட்டத்துல ரஜினியவே தாண்டி நாம போயிட்டோங்கிறத தெரிஞ்ச உடனே ரஜினியவே காக்கா கழுகுன்னு சொல்லி வம்பிழுத்து நக்கலா பேசுறாரு. விஜயகாந்த் ஆரம்பத்துல செந்தூர பாண்டிங்கிற ஒரு படத்துல இவரை தம்பியா நடிக்க வச்சு அதன் மூலமா தான் பட்டி தொட்டி கிராமங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்தாரு. அந்த விஜயகாந்தே தன்னுடைய பையனோட படத்துல சின்னதா ஒரு லீட் நடிச்சு கொடுங்கன்னு கேட்டப்ப இது திரைத்துறையில பேசப்பட்டு இருக்கு, அப்படியெல்லாம் நடிச்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டு கை விரிச்சவர் தான். அதே மாதிரி தான் இப்போ வீக்கா இருக்கிற ஏடிஎம்கே கட்சியில எம்ஜிஆருடைய ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு மனதளவுல கொஞ்சம் தயக்கத்தோடு இருப்பாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கும் தயக்கத்தோடு இருப்பாங்க. அதனால அப்படியே ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் எப்படியாச்சும் தன்னுடைய வாக்காளர்களை மாத்திக்கணும்ட்டு எவ்வளவு நேக்கா எம்ஜிஆர் உயர்த்தியும் அப்படியே அண்ணாவை உயர்த்தியும் பேசி ஜிம்மிக்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. எப்படி தன்னுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப கட்டத்துல விஜயகாந்த் பயன்படுத்திக்கிட்டாரோ, சினிமாவில் பெரிய இடத்துக்கு போறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட போஸ்டர்களை பயன்படுத்திக்கிட்டாரோ, ஆரம்ப கால சினிமாவில் அரசியல் ரீதியான பின்புலத்துக்கு தளபதிங்கிற பெயரோட திமுகவோட பின்புலத்தை பயன்படுத்திக்கிட்டாரோ, அதே மாதிரி இன்னைக்கு அரசியல்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எம்ஜிஆர் ரசிகர்களையும் பயன்படுத்த பாக்குறாரு. நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்கடா.